ஸ்ரீமாத்ரே நமஹ. शमित झटिमारंभा कंपतटी निकटे चरी निखत दुरितस्तोमा सोमार्धमुद्रित कुन्तल फलित सुमनो वाञ्च पाञ्चयुधि परदेवता सफलयतु मे नेत्रे गोत्रे स्वर प्रियनन्दिनी. शमित झटिम ஆரம்பா கம்பாதடி நிகட்டேச்சரி. ஷமித கிட்டக வருவான். யார்கிட்ட? அம்பாளான அவளிடம், அவளை நாடி அவ கிட்ட வரவா கிட்ட இருக்கிற ஜடிம் ஆரம்பா, அவகிட்ட வரவாட்ட இருக்கக்கூடிய ஜடத்தன்மை. ஜடம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தமோ குணம் நிறைந்த ஜடமா இருக்கிற அஞ்ஞானியாக இருக்கக்கூடிய அவ மனசுல இருக்கிற அஞ்ஞானத்தை எல்லாம் ஜடத்தன்மையை எல்லாம் விளக்குபவளாக அவள் இருக்கிறாள். எங்க இருக்காவோ? கம்பாதடி, கம்பா நதி கரையில் இருக்கக்கூடியவள். நிகத துரிதஸ்தோமா சோமார்த முத்ரித குந்தலா. துரிதஸ்தோமா, நிகத துரிதஸ்தோமா, நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் நெகட்டிவாவே, இந்த அஞ்ஞானிகள் எப்பயுமே அப்படிதான் இருக்கும். நெகட்டிவாவே எல்லாத்தையும் பாசிட்டிவாவே எடுத்துக்க தெரியாது, எல்லாத்தையும் நெகட்டிவா எடுத்துக்கிறது. அப்ப அதனால நம்ம செய்யற செயல்கள் எல்லாம் தப்பு தப்பா வரும். அதையெல்லாம் நம்ம கிட்ட இருந்து சுத்தமாக அழிப்பவள். அவளை போய் அண்டிட்டா போறோம், அவளைதான், அவளை நாடினால் போறோம், அவள் காலை புடிச்சுண்டா போறோங்கிறதுதான் அது அர்த்தம். உன்னை தவிர வேற யாரும் இல்லை, நீ எல்லாத்துக்கும் நீ தான் இருக்க அப்படின்னு புற சரணடைறதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட செயல்கள் எதனால வருது? அஞ்ஞானத்தினால வரக்கூடிய கெட்ட செயல்களை சுத்தமாக அழித்து விடுபவள். முத்ரித குந்தலா, குந்தலம்னாக்க குந்தலமான சாஃப்டாக இருக்கக்கூடியவள். சாஃப்டாக இருக்கக்கூடிய அவள், அவளினுடைய தலையில என்ன வச்சுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சோமன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன், சந்திரனை தலையில் அணிந்து இருக்கக்கூடியவள், ரொம்ப சாஃப்டானவள். அப்படி இருக்கக்கூடியவள் ஹலித சுமனோவாஞ்சா, மனோவாஞ்சா மனதிற்கு வாஞ்சையாக, சுமனோவாஞ்சா எப்பொழுதுமே நல்லவர்கள். சுமனோ அப்படின்னா நல்ல மனம் கொண்டவர்கள். அப்ப நல்ல மனம் கொண்டவர்கள் யாரா இருப்பா? இந்த அஞ்ஞானத்தை தான் இவ அழிச்சுடுவா அப்படின்னு சொன்னப்போ ஞானம் வந்துடுறது. அப்ப ஞானம் வந்த உடனே அவர்கள் எப்பொழுதுமே நல்ல எண்ணத்தையே நினைக்கக்கூடியவர்கள். அப்ப நல்லவர்களின் மனசில் என்ன வரும்? நல்ல எண்ணங்களே பிறக்கும். அப்ப அந்த நல்ல எண்ணம் வர வேண்டும் என்ற அவருடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யறவளா இருக்கா மனோவாஞ்சா. அதையும் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றா? பஞ்சாயுதி பரதேவதா. பஞ்ச ஆயுதி பரதேவதா. பஞ்சன்னா 5, எல்லாருக்கும் தெரியும். ஆயுதினா ஆயுதம் தெரியும். 5 ஆயுதங்களை, பஞ்சபாணம் 5 ஆயுதங்களை கையில் ஏந்தியவளாக அவள் இருக்கிறாள். சஃபலயதுவே நேத்ரே கோத்ரேஸ்வர பிரியநந்தினி. அம்மா நீ எங்க இருக்க? அப்படிப்பட்ட நீ கம்பா நதி கரையில நீ நடந்துட்டு இருக்க. யாருக்கு பிரியமானவளா இருக்க? மலையரசனின் மகளான நீ இந்த பரமேஸ்வரனுக்கு பிரியமானவளாக இருக்க. ஆனா நீ இந்த நதிக்கரையில உலாவின் இருக்கியே, என்னுடைய தரிசனத்துக்கு நீ அகப்பட மாட்டியா? என் கண்ணுக்கு நீ அகப்பட மாட்டியா? அப்படி நீ எனக்கு காட்டுட்டியானா என்னுடைய சபலயதுமே நேத்ரே, என்னுடைய கண்கள் இரண்டும் இருந்து என்ன பயன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை நான் பார்த்துட்டேன்னா, இந்த 2 கண்ணும் அப்பேற்பட்டவளான உன்னை இந்த 2 கண்களும் பார்த்து விடுதுனா அதை விட வேற பாக்கியம் இல்லை எனக்கு. நான் பாக்கியசாலி ஆவேனம்மா அப்படின்னு சொல்றார். பஞ்ச ஆயுதங்களை கையில் ஏந்தி கொண்டு அவ அங்க நடந்துட்டு இருக்காளா. இத்தனை அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியவளாக, மனதில் உள்ள தீய எண்ணங்களை போக்கி நல்லெண்ணங்களை விதைப்பவளாக, நல்லவர்களினுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வளா. இவ்வளோ விஷயத்த உங்ககிட்ட வச்சிருக்கீங்க, கண்ணு கொஞ்சம் படமாட்டியா? அப்ப இந்த கண்ணு பாக்கியம் செஞ்சதா இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்றார் மூக்க கவி இந்த ஸ்லோகத்துல. மமது திஷணா பீட்யா ஜாட்யாதிரேக கதம் த்வய குமுத சுஷமா மைத்ரி ஆத்ரீவதம் சித குந்தல ஜகதி சமிதஸ்தம்பாம் கம்பா நதி நிலயாமசோ ஸ்ரயதி கலத்தந்திர சந்திராவதம்
சதர்மிணி மமது திஷனா பீட்யா, என்னுடைய அறிவை, என்னுடைய அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவு யாராலையுமே பிடிக்க முடியாது. எப்ப பிடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து சொல்றார். மமது திஷனா பீட்யா ஜாட்யாதிரேக கதம் துவயா, எப்போ அம்மா உன்னை எப்ப பிடிக்க முடியாது, என்னுடைய அறிவு அந்த அளவுக்கு இதுவாயிடும், எப்ப பிடிக்க முடியாது அப்படின்னா, நீ எப்படி இருக்க அப்படின்னா, உன்னை நான் பார்த்தா, நீ எப்படிப்பட்ட உன்னை நான் பார்த்தால் உன்னை இது பண்ண முடியும் அப்படின்னா, குமுத சுஷமா மைத்ரி, மைத்ரினா தோழி, குமுதம் அப்படின்னா அல்லி, அல்லி மலர்வதற்கு காரணமானவன் அப்படின்னா யாரு, அல்லி மலர வேண்டும் என்றால் மலர்வதற்கு காரணமாக இருந்தது யார், இருக்கிறது யாரு அப்படின்னாக்க சந்திரன். அப்ப அந்த சந்திரனை நீ எங்க வச்சுட்டு இருக்கேன்னா தலையில சூடி வச்சுட்டு இருக்க. அப்போ அந்த சந்திரனுக்கு, அந்த உன்னுடைய தலையில் நீ சூடிக்கொண்டிருக்கிற சந்திரனுக்கு, அந்த சந்திரன் யாரு, சுஷமா மைத்ரி, குமுத சுஷமா மைத்ரி, அந்த குமுத மலர் மலர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன், அந்த குமுத மலருக்கு நண்பனானவன், அவனை நீ உன் தலையில் சூடிக்கொண்டிருக்கிறாய். பாத்ரி வதம்சித குண்டலாம், அப்பேற்பட்ட நீ ரொம்ப சாஃப்டானவள், ரொம்ப சாஃப்டானவளோட இல்ல, நமக்கு முன்னாடி அதான் அஞ்ஞானம் பொங்கி வழிஞ்சு கிடக்கிறதே, அந்த அஞ்ஞானத்தாலதான் நமக்கு மமகாரம் அகங்காரம் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் அடக்குபவளா நீ இருக்க. அப்படி இருக்கக்கூடிய நீ ஜகதிச்ச ஜகதி சமித ஸ்தம்பாம் கம்பானதி நிலையாமசோ, எங்க நீ இருக்க அப்படின்னா கம்பாநதியை உன்னுடைய வாசஸ்தலமாக கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாசஸ்தலமாக அந்த கம்பா நதி கரையில் காஞ்சிபுரத்தில் சிந்தாமணி கிரகத்தை உன்னுடைய வாசஸ்தலமா நீ கொண்டிருக்க. அந்த வாசஸ்தலத்தில் நீ உலவிக் கொண்டிருக்கிறாய். ஷயதிகி கலத்தந்திரா சந்திராவதம்ச சதர்மிணி, சதர்மிணி அப்படின்னா தர்ம பத்தினி. யாருடைய தர்ம பத்தினி, பரமசிவனின் தர்ம பத்தினி. அவரும் சந்திரனை தலையில் சூடிக்கொண்டுள்ளவள். சந்திராவதம்ச சதர்மிணீம், அவரும் சந்திரனை தலையில் சூடிக்கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட சிவனின் பரம தர்ம பத்தினியானவனான காமாட்சி, உன்னை நான் புகலிடமாக கொண்டால் என்னுடைய அறிவை சூழ யாராலும் முடியாதுங்கிறார். அதனால உன்னை நான் எப்பொழுதும் துதிப்பேன், உன்னை நான் புகலிடமாக கொள்வேன், உன்னை நான் சரணடைவேன். அப்படி நான் சரணடைந்து உன்னை இந்த கண்ணு பார்த்துடுத்துனா என்னுடைய அறிவை சூழ யாராலுமே முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். परिमल परिपाको त्रेगं पयो मुचिकाञ्चने शिखरिणि पुनर्द्वैती भावं शशिन्यरुणातपम् अपि च जनयङ्कं भोः लक्ष्मीम् अनम्बुनिकोऽप्यसौ कुसुमधनुषः काञ्ची देशे चकास्ति पराक्रमः. பரிமள பரீபாகோ தேகம் பயோமுதி காஞ்சனே, காஞ்சனே அப்படின்னா கஞ்சனை, கஞ்சனம் கருத்த அப்படின்னு அர்த்தம். எது கருத்த, கார்மேகம் கருத்து இருக்கும். அப்ப கருத்து இருக்கிற கார்மேகம், அப்புறம் கருத்து இருக்கு, கார்மேகம் போன்று கருத்து இருக்கிறது எது, அவளுடைய கூந்தல். அந்த கூந்தல் கார்மேகம் மேல இருக்கு, அது எப்படி இருக்குன்னா தெரியாது, கருப்பா இருக்குன்னு கண்ணுக்கு தான் தெரியும், அவ்வளவுதான். ஆனா அவளுடைய கூந்தல் கருத்து இருக்கு, ஆனால் நறுமணத்தோடு கூடியதாக இருக்கிறது. அம்மா நல்ல வாசனையோட கூடிய உன்னுடைய கூந்தல், அப்பேற்பட்ட கூந்தலை உடையவள். சிகரிணி புனர்த்வைதி பாவம் சசின்ய ருணாதபம். சசி சந்திரன், அருணா சூரியன் அப்படின்னு அந்த இடத்த பிரிக்கணும். சசின் சசின் சசின்ய ருணா தபம், சசின அருணா தபம், சசினோ அருணா தபம் அப்படின்னும் அதை பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும் போது சசினா சந்திரன், அருணானா சூரியன், எல்லாருக்கும் அது தெரிஞ்ச வார்த்தை தான். சிகரிணி புனர்த்வைதி, துவைத்தின ரெண்டு. அப்போ மேருமலை, அந்த மேருமலையை ரெண்டா பிளந்தா மாதிரியான இருக்கை கொண்ட கொங்கைகளை உடையவளாக நீ இருக்கிறாய். அப்போ உன்னுடைய சந்திர சூரியனின் ஒளிக்கதிர்கள் உன்மேல விழுந்து உன்னை எப்பவும் பிரகாசிக்க வச்சுட்டே வேற இருந்துட்டே இருக்கு. அபிச்ச ஜனயன் கம்போகோ லக்ஷ்மியும் அனம்புரி கோபியசௌ. அப்ப உன்னுடைய கழுத்து இருக்கே, உன்னுடைய கழுத்து எப்படி இருக்கு தெரியுமோ, அந்த கழுத்தானது அப்படியே சங்கு கழுத்துங்கிறா. ஆனா இந்த சங்கு எப்படி இந்த இடத்துல வந்தது,
அது இருக்கிற இடம் எங்க இருக்கு? அது இருக்கும் இடம் எங்க? உடனே கிடுகிடுன்னு இவர்கிட்ட நாராயணன் கையில சங்கு இருக்குன்னு சொல்லக்கூடாது. சங்கு கழுத்து போல இருக்கக்கூடிய அந்த சங்கு எப்படி இருக்கும்? தண்ணி இருக்கிற இடத்துலதான் இருக்கும். தண்ணி எங்க? கடல்ல எல்லாம் தண்ணி இருக்கும். அடிச்சு வச்சு வரும்போது சங்கு குட்டி குட்டியா நிறைய சிப்பிகள் எல்லாம் வரும் இல்லையா? அங்க நிறைய சங்குகள் எல்லாம் கிடைக்கும். அந்த தண்ணியில இருக்கிற மாதிரி இருக்குமே. ஆனா இங்க தண்ணி இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய சங்கு எதோ தெரியுது. அது பார்த்தா அப்படிப்பட்ட கழுத்து உன்னுடையதுங்கிறார். அப்படிப்பட்ட கழுத்தை உடையவளான நீ எங்க இருக்க அப்படின்னு பார்த்தால் காஞ்சி நகரத்தில் இருக்கிறார். காஞ்சி தேசே. காஞ்சி தேசத்தில் எப்படிப்பட்ட அது காஞ்சி தேசம்? குசும தனுஷ காஞ்சி தேசே. குசுமம் அப்படின்னா புஷ்பம், தனுஷ் அப்படின்னா பானம். அப்ப புஷ்ப பானம். இந்த புஷ்ப பானத்திற்கே அதிபதியா மன்மதன். அந்த மன்மதனையே வெற்றி கொண்டவள் யார்? ஆம்பாள். அப்படி கொண்டு வரார் அந்த வார்த்தையை. குசும தனுஷ காஞ்சி தேசே. அப்படி மன்மதனையே வெற்றி கொண்ட பஞ்சபாணத்தை கையில் ஏந்திய அவனையே வெற்றி கொண்டவளான நீ, சங்கு கழுத்தை உடையவளான நீ காஞ்சிபுரத்தில் வடிவெடுத்தது போல் எப்பொழுதும் அலைந்து கொண்டே இருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ என்னுடைய கண்ணுக்கு தெரிந்தாயானால் இந்த கண்ணு பாக்கியம் பெற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். புரதமயிதொர்வாமோத் சங்கஸ்தலேன ரசஞ்சயா சரச கவிதா பாஜ காஞ்சி புரோதர சீமய தட பரிசரைர்நீகாராத்ரே தட பரிசரைர்நீகா ராத்ரேர்வசோ விக்ருத்ரிமயே கிமிவ நதுலமஸ்மச் சேதோ மகேஸ்வரி காகதே. புரதமயிதூர். இப்போ லிஸ்ட் போடுறார். இப்போ மூக்க கவி என்ன பண்றாருன்னா ஒரு லிஸ்ட் எடுக்கிறார். அம்பாள் எங்கெங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு லிஸ்ட் எங்க போடுறார். எங்க இருக்கா அப்படின்னா புரதமயிதூர் வாமோத். புரதமயிதூர், புறம் முப்புறங்களை எரித்தவரான, முப்புறங்களை வெற்றி கண்டவரான பரமசிவனின் வாமோத். வாமபாகம்னா என்னங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். இடது தொடையில் வீற்றிருக்கவர். முதல் பிளேஸ் அவ இருக்கிறதுக்கு இவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா இடது தொடையில், புறம் எரித்த பரமசிவனின் இடது தொடையில் வீற்றிருக்கிறாள். சங்கஸ்தலேன ரசஞ்சயா. ரசஞ்சயா சரச கவிதா பாஜா. கவிகளின் கூட்டம். சங்கம் கவிகளின் கூட்டம். கவிகள்னா என்ன எழுதுறா? ரொம்ப அற்புதமான, அப்படியே மழை பொழிகிற மாதிரி சரச கவிகள். அப்படியே சரசம் ஆடக்கூடிய அப்படி கவியா. அதெல்லாம் எப்படி கிடைக்கிறது அவளுக்கு? உன்னோட அனுகிரகத்தால் தான் அவளுக்கு கிடைக்கிறது. அப்படி எழுதக்கூடிய அந்த கவிவாணர்களோட நாக்குல நீ இருக்க. எங்க சொல்ற? எங்க இருக்கா? அவளுடைய நாக்குல. அவ பாடுறதுக்கு அவ நாக்குல நீ உட்கார்ந்துக்கிற. அந்த நேரத்துல அவ அந்த வார்த்தைகளை கொண்டு சொல்லணும்னு மனசுல உட்கார்ந்துக்கிற. மனசுல இருந்து அவளினுடைய எண்ணங்கள் புத்தியில பிரதிபலிச்சு அது வெளியில சொல்றதுக்கு நாக்கு. இந்த நாக்குலயும் நீ உட்கார்ந்து இருக்க. அந்த இருப்பிடத்திலேயும் நீ இருக்கிற. காஞ்சி போரே தர சீமையா. அதுக்கப்புறம் எங்க இருக்க நீ? காஞ்சிபுரத்தில். இப்படி இருக்கக்கூடிய நீ காஞ்சிபுரத்தின் மத்திய பாகத்தில் இருக்கிறாய். காஞ்சிபுரத்தின் மத்திய பாகத்துல நீ கோவில் கொண்டு இருப்பதனால காஞ்சி மத்திய பாகத்தில் நீ இருக்க. தட பரிசரை நீகா ராத்திரேர் வசோபிர கிருத்ரிமைஹி. அப்ப இமயமலை தட பரிசரை நீகா. இமயமலையின், இமயமலை இருக்கு இல்லையா, அதனுடைய விசாலமான இடத்துல அவ ஜம்முன அவர் பாட்டுக்கு அவர் ஏதோ தியானத்தை பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இமயமலையில பரமசிவன் இருக்காருன்னா இவ ஜம்முன்னு அங்க தெரிஞ்சு விளையாடி சுத்திண்டு ஜாலியா அந்த இமயமலையின் எல்லா இடத்திலும் விசாலமான இடத்துல இவ இருந்துட்டு இருக்கா. அதோட மட்டுமல்ல, வசோபிர கிருத்ரிமைகி கிமி வனதுலாமஸ்மச்சு சேதோ மகேஸ்வரி காகத்தே. வேதங்கள்லாம் அத்தனை இருக்கு. இந்த வேதங்களுக்கெல்லாம் தலைவி நீ. அப்படிப்பட்ட வேத வசனங்கள்ல ஒரு வசனத்திலேயும் நீ குடிக்கொண்டிருக்க. அப்படிப்பட்ட தேவியே நீ எங்க இருக்கணும்? துலா மஸ்மச் சேதோ மகேஸ்வரி காகத்தே. எங்களோட மனசுலயும் உனக்கு இடம் வச்சிருக்கோமா நாங்க. இத்தனை இடத்துல நீ இருக்க அப்படின்னு லிஸ்ட் டவுன் பண்ண மூக்க கவி கடைசியில கொண்டு எங்க சொல்ற? அம்மா அம்மா எங்கள் மனதில், என் மனசுல இடம் வச்சிருக்கேன்னு சொல்லல. தன்னை மட்டும் செல்பிஷா
இவ்வளவு நாள் என் கண்ணுக்கு தெரிய மாட்டியா, என் கண்ணுக்கு தெரிய மாட்டியான்னு கேட்டுட்டு இருந்த மூக்க கவி எங்க மனசுலயும் இடம் வச்சுருக்கோம். நம்மள எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அம்மா எங்க மனசுலயும் உனக்கு இடம் வச்சுருக்கோம், அந்த இடத்துக்கும் நீ வா, அங்கேயும் வந்து நீ உலாவு, அங்க நீ எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறியோ இரு, நீ ஊஞ்சலாடு, பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, அது நாடக மேடையா ஆக்கணுமா, உனக்கு எப்படி எப்படி எல்லாம் ஆக்கணும்னு நீ நினைக்கிறியோ அப்படியெல்லாம் தரேன். அதையும் உன்னுடைய இடமாக, உன்னுடைய வாசஸ்தலமாக, அந்த சின்ன மனசு ஆனா விசாலமா நான் உனக்கு தரேன்னு சொல்லி மூக்கு கவி ரொம்ப ஸ்லோகமா ரொம்ப அற்புதமா இந்த ஸ்லோகத்துல சொல்லி இருக்கார். நயன யுகலே மாஸ்மாகீனாம் கதானுபலே கிரகே விதததி கதோ வியாகுர்வண கஜேந்திர சமத்க்ரிய மரகதருஜோ மகேச்சண घनस्तननमृताः सुकृत विभवा प्राञ्चक काञ्चीवदं सधुरधराः. நயன யுகலி, திரும்ப இந்த ரெண்டு கண்ணும், நயன யுகலம், இரண்டு கண்களும் என்ன பாக்கியம் பண்ண போறது, இந்த கண்ணுக்கு தகுதி இருக்கா, இதையெல்லாம் பாக்குறதுக்கு இந்த தகுதி இருக்கா அம்மா, அந்த தகுதியை நீ எனக்கு எப்ப கொடுப்ப. நகல யுகலியும் அஸ்மாகீனாம், இந்த ரெண்டு கண்ணுக்கும் இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கே, இப்படி இருக்கிறத பாக்குறதுக்கு நீ எப்போ வார்த்தை வந்துடுது வாயில, அதை பார்க்கணுமே நான் என் கண்ணால, அப்ப இந்த கண்ணுக்கு நீ எப்ப அந்த பாக்கியத்தை கொடுப்ப நீ அப்படின்னு கேட்கிறார். கதானு பலே கிரகீம் விதததி கதோ வியாக்குர்வானா கஜேந்திர சமத்ரியா. இப்ப அவ எப்படி இருக்காளாம், ரொம்ப கம்பீரமா இருக்கா. அடுத்தது ஆரம்பிக்கிறார், எப்ப எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுப்பேன்னு சொல்லி கேட்கிறவர் திரும்பவும் அவளை பத்தி எழுதுறார். என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப கம்பீரமா இருக்கா. கஜேந்திர சமத்ரியாம், யார மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது யானை நடந்து வரா மாதிரி, யானை எப்படி நடந்து வருதோ அந்த மாதிரி ஒரு அதற்கு ஈக்குவலான, அதை விட அதை தோற்கடிக்கக்கூடிய நடையை கொண்டவளாக அப்படி நடந்து வரும் பொழுது, அவ இடுப்புல ஒட்டியானத்துல எல்லாம் மரகத மணி கட்டின்னு இருக்காளாம். நடந்து வரும் பொழுது ஒலிக்கிறது, அந்த சவுண்டு கேட்கறது, அந்த ஒலியோட இருக்கா. போன ஸ்லோகத்திலேயே சொன்னார், மேருமலையை இரண்டாக பிளந்தார் போன்ற கொங்கைகளை உடையவளாக. அப்ப மலையினுடைய பாரம் எவ்வளவு இருக்கும், அப்படிப்பட்ட கொங்கைகளை உடையவளாக இருக்கக்கூடியவளின் உடலின் மேல் பாகம் ரொம்ப கனமா இருக்கு, இடுப்பு ரொம்ப ஒல்லியா இருக்கு, அதனால நீ வளைஞ்சுண்டு நிக்கிற, பாக்குறதுக்கு எவ்வளவு ஒயிலா இருக்கு தெரியுமா, என்ன அழகு, என்ன ஒரு கம்பீரம், அப்படிப்பட்ட பாரம் தாங்காம வளைஞ்சுண்டு நீ இருந்தாலும் ரொம்ப வெயிலா இருக்க. அப்படிப்பட்ட நீ மரகதருஜோ மாகேஷானா, அப்படி மரகதம் மாதிரி நீ காணப்படுகிறே, மரகத மணி மாதிரி ஒளி நடந்துட்டு இருக்கே, அப்படி ஒரு பாரத்தை தாங்கிட்டு ஒயிலா நீ நின்னுட்டு நடக்கிற. சுக்ருத விபவா பிராஞ்ச கிருஞ்சீவதம்ச துரந்தராக. சுக்ருதன நல்ல காரியங்களை செய்தவர்களுக்கு யார் செஞ்சா இப்ப நல்ல காரியம் அப்படின்னு பார்த்தா புண்ணிய செயல்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த புண்ணியம் எப்படி கிடைச்சது, தவம் செய்ததுனால. தவம் செய்த புண்ணிய பலத்தினால் நீ ஒருத்தருக்கு கிடைத்தாய். யாருக்குன்னா பரமசிவனுக்குன்னு கொண்டு முடிக்கிறார். அப்போ பரமசிவன் தவம் செய்த தவத்தின் பலனாக அவருக்கு கிடைத்தவளே, அந்த புண்ணிய பலனாக அப்படி உருவெடுத்த வந்த மூர்த்தி மாதிரி நீ அவளுக்கு கிடைத்தவளே, அப்பேற்பட்டவளே, நீ காஞ்சிபுரத்தில் வசிப்பவளே, உன்னை எனக்கு என் கண்ணுக்கு எங்க எல்லார் கண்ணுக்கும் காட்டு. அப்படி நீ காட்டினேயானால் எங்கள் கண்கள் எல்லாம் பாக்கியம் செய்ததாக இருக்கும்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். இதோட இன்னைக்கு கிளாஸை நம்ம முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.